வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உயர்கல்வியில் பெண்கள் சாதித்த தமிழ்நாடு, ஆனால் வேலைவாய்ப்பில் என்ற நிலை அப்படின்றது தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி படித்ததில் நாம் சாதிச்சிட்டோம். ஆனால் அதே பெண்களுக்கு வேலைவாய்ப்பு தரதில் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த ரிப்போர்ட்டை இதை பற்றி சொல்லியிருக்கிறது வந்து தமிழ்நாட்டின் பொருளாதார அறிக்கை தான். தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே தான் சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து உயர்கல்வியில் படிக்கிறது ரொம்பவே அதிகம். மற்ற இந்திய மாநிலங்களை விட நம்மளதில் வந்து உமன்ஸ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்த ஹையர் எஜுகேஷன் செக்டார் இஸ் ஃபார் ஹை. அது நிதர்சனமான உண்மை. அதுக்கு எல்லா கட்சிகளுமே அதில் பாடுபட்டிருக்காங்க. ஒரு கட்சி மட்டும் நாம் ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமன்ஸ் எஜுகேஷன் வந்து அது 12th முடிச்சதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், இல்லை டிப்ளமோ ஆகட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து உள்ளே போகிறாங்க. மெடிக்கல்ஸ் ப்ரொஃபஷனலாக விட்டுருங்க. ஓகேங்களா? இந்த செக்டார்ஸ்க்கு இந்த காலேஜஸ்க்குள்ளே உமன்ஸ் போகிறாங்க. நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உமன்ஸுக்காகவே இருக்குது. கவர்மெண்ட் சைடும் இருக்குது, ப்ரைவேட்டுமே அது மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உமன்ஸ் வந்து காலேஜ்குள்ளே போகிறதுங்கிறது இப்போ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா, டிகிரி படிக்காத ஒரு பெண் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் ஃபேக்டரில் தான் இப்போ இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட்லலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் இப்படி படிச்சுட்டு போகிறதுல வந்து 1 out of 3 உமன் வந்து எம்ப்ளாயபிளாக கிடையாது. 3ல் ஒருத்தர் தான் வந்து வேலைக்கு போகிறதா எக்கனாமிக் சர்வே சொல்லுது. அதாவது 3 கிராஜுவேட் உமன் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா அதில் ஒரு கிராஜுவேட் உமன் தான் வேலைக்கு போகிறாங்க. மீதி 2 பேர் வந்து வீட்டிலே தான் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் பேரடாக்ஸ் அப்படிங்கிறாங்க. எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் பேரடாக்ஸ் அப்படின்றாங்க. குறைந்த கல்வி பெற்ற பெண்கள், ஐ மீன் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தவங்க, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தவங்க, 11th இல்லை ஸ்கூல் முடித்தவங்க, இந்த மாதிரி குறைந்த கல்வி பெற்ற பெண்கள் வந்து வேலைக்கு அதிகமாக போகிறாங்க. ஆனால் பட்டப்படிப்பு அல்லது அதுக்கு இணையான படிப்பை படித்த பெண்கள் வந்து வேலைக்கு செல்வதில்லை அப்படிங்கிறத தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை சுட்டி காட்டியிருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம் இது ஏன் அப்படின்னா, ஜாப் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? அதில் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு அதில் வந்து இதுவாக இருக்குது. இப்போ நிறையா நாமளே யோசனை பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற செக்டார்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்மெண்ட்ஸு, லெதர் ஃபேக்ட்ரி, இல்லை சிறுதொழில் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸு தான் இருக்குது. ஆனால் அங்கே சேலரி ரொம்ப கம்மி. ஃபஸ்ட் ரீசன். அதனால் பெண்கள் அங்கே போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் டிகிரி முடித்த பெண் எதுக்கு அங்கே போயிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு தள்ளப்படுறாங்க. ஹையர் எஜுகேட்டட் உமன் வந்து டஸ் நாட் ப்ரிஃபர் த jobs that are being offered in the small scale industries or leather sectors or in the garment sector. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சொல்ல வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்கிறதுன்னு, சம்பளம் இல்லாத வீட்டு வேலை. ஓகேங்களா? சம்பளம் இல்லாத வீட்டு வேலை. அஃப்கோர்ஸ் இது என்ன அண்டர்லைன் பண்ண வருது, இது என்ன சொல்ல வருதுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, என்ன தான் வந்து உமன் வந்து ஹையர் எஜுகேஷன் படித்தோம்னா வீட்டில் வேலை செய்யறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. மேரேஜ், ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறதுன்றப்ப அது எப்படி வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டிக்கு அவங்க வந்து they don't go to prefer the jobs. அது வந்து வேலைக்கு போகிறதும் அவங்க விரும்பலை. அதே மாதிரி அவங்க பிடித்த வேலையும் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாகவும் கிடைக்கிறது இல்லைன்ற மாதிரி எக்கனாமிக் சர்வே வந்து சொல்லுது. ஸோ இப்போ ஃபினான்ஸ் செக்டார் வந்து தமிழ்நாட்டில் நிறையாவே பூமிங் ஆகிட்டுருக்கு. நாம் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார் இருக்குது தமிழ்நாட்டில் பொருளாதாரத்திற்கு. அதில் வந்து செகண்டரி செக்டார் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்தாலும் டெரிஷரி செக்டார் வந்து செகண்டரி செக்டார் ஈக்குவலாக போட்டி போட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறது. இந்த சர்வீசஸ் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார், நிதித்துறை சார்ந்ததில் வந்து வளர்ந்து கொண்டு வரும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. ஸோ அது சார்ந்த படிப்புகள், அதுக்கான வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகமாக தரத்துக்கான சூழ்நிலைகள் வருங்காலத்தில் வரும். அதை வந்து பெண்கள் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. ஸோ முக்கியமாக பெண்கள் வேலைக்கு செல்கிறதுல மிகப்பெரிய தயக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா, சைல்டு கேர் சப்போர்ட், குழந்தையே பார்த்துக்கிறது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து எம்என்சி கம்பெனிஸ் ஏதாவது ஒரு இல்லை கவர்மெண்ட் ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அது வந்து சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களை படிக்க வைக்கணும்னு மற்ற ஸ்டேட்லாம் போராடிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் தமிழ்நாடு பெண்களை படிக்க வச்சிருச்சு. ஓகேங்களா? அதில் நாம் சாதிச்சிட்டோம். ஆனால் இப்போ அந்த படித்த பெண்களை வேலைக்கு கொண்டு வரதில் வி ஸ்டாண்ட். ஓகேங்களா? அது வேலைக்கு கொண்டு வரதை நம்ம நின்றுட்டு தான் இருக்கோம். அதில் நாம் சாதிக்கிறதுக்கு தடைக்கற்கள் இருக்குது. அந்த தடைக்கற்களை அரசாங்கம், தன்னார்வ நிறுவனம், தொழில்துறை எல்லாமே சேர்ந்து தான் அதை சரி கட்ட முடியுமே தவிர ஜஸ்ட் கவர்மெண்ட் மட்டும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டா முடியாது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனில் வி ஹாவ் டன். அந்த ஹையர் எஜுகேஷன் படித்த பெண்களை ஜாபுக்கு கொண்டு வரதில் வி நீட் டு ஃபோக்கஸ் அப்படின்னு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.